அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 2 குரூப் 4க்காக தினமும் 35 கேள்விகளாக பாட்டு வரும். ஜிகேயில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் இதில் ஒரு தலா 5 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ பதிவில் அந்த 35 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரீக களப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எது? சிந்து சமவெளி பண்பாடு நாகரீகம் எந்தெந்த இடத்துல பரவி இருந்தது? களப்பரப்பு இதில் பார்த்தீங்கன்னா சிந்து முழுவதும், பலுசிஸ்தான், தெற்கு பஞ்சாப் இதெல்லாம் சரி. கங்கை சமவெளி என்பது தவறான கூற்றாகும். இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனத்தில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார்? இந்தியாவில் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல சமஸ்கிருதம் என்பது சரியான ஒன்று. பின்வரும் நிகழ்வுகளில் அக்பரது ஆட்சியின் சரியான வரிசை எது? அக்பர் ஆட்சியில் முதல்ல பார்த்தீங்கன்னா மால்வா வெற்றி, யாத்ரீகர்களின் வரியை ஒழித்தல், தீன் ஐ இலாகியை பிரகடனப்படுத்துதல், பதேபூர் சிக்ரியில் இபாதா தத்கானாவை தீர்மானித்தல். இதில் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அப்படி ஆப்ஷனில் பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா அஸ்வபதி, குதிரைகளின் தலைவர் என அழைக்கப்பட்டார் என்பது சரியான ஒன்று. கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி. 760 கிலோமீட்டர் நீளமுடைய கொங்கன் ரயில் கீழ்கண்ட எந்த மாநிலங்களை கடக்கிறது? கொங்கன் ரயில் இது எந்தெந்த மாநிலங்களை கடந்து செல்கிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. மக்கள் தொகை அடர்த்தி என்பது என்ன? இதற்கு நம்ம ஒரு ஃபார்முலாவை பார்த்துருப்போம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று நெடுவரிசையில் ஏயில் பொருத்தப்பட்டுள்ள பொருத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை அப்படி பாருங்க. அதாவது நதிகளை அவைகள் பாயும் நெடுவரிசை பியில் உள்ள கொடுக்கப்பட்டுள்ள பீடபூமிகளுடன் சரியாக பொருத்துக. ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா பீடபூமி, பி நதிகள் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. மால்வா பீடபூமியில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பல் உற்பத்தி ஆகிறது. அதே மாதிரி சோட்டா நாக்பூர் பீடபூமியில் தாமோதர். மேகாலயா பீடபூமி இதில் பார்த்தீங்கன்னா யமுனா. மகாராஷ்டிரா பீடபூமியில் தாப்தி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது எது? அதாவது பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் இதில் கருப்பு இனம், மங்கோலியர் இனம், மத்திய தரைக்கடல் இனம் இதெல்லாம் சரி. காக்கேசியர் இனம் என்பது இந்திய இனங்களில் உட்படாத ஒன்றாகும். இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம் எது? இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம். இந்த ரயில்வே தலைமையகம் எத்தனை மண்டலங்கள் உள்ளது? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. இதில் மலிகான் என்பது தான் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகமாகும். 1924 நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எந்த அரசு? வைக்கம் அப்படின்னாவே திருவாங்கூர் அரசு தான். சத்தியாகிரக போராட்டத்தில் பெரியார் பங்கு பெற்றதால் கைது செய்த அரசு எந்த ஆண்டுன்னா 1924 ஆண்டு. கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை? சங்ககால மன்னர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழு மற்றும் எண்பேராயம். இந்த குழுக்கள் தான் மன்னர்களுக்கு உதவியன. சேரர்களின் அடையாள மாலை எந்த மாலை? ஆப்ஷன்ல சேரர்களின் அடையாள மாலையாக உள்ளது பனம்பூ மாலை என்பது சரி.
சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? சங்க காலத்தில் எந்த இடம்? அரிக்கமேடு என்ற இடத்தில்தான் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. கிபி 470 ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? கிபி 470 ஆண்டு தக்கான திராவிட சங்கம் நிறுவப்பட்ட இடம் மதுரை என்பது சரியான விடை. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1993 ஆண்டிலிருந்து. தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது. ஆண்டு நாள் என்ன? தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2014 ஆண்டாகும். மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார்? இந்த நியமனம் தொடர்பாக ஏதோ ஒரு கேள்வி வந்துட்டே தான் இருக்கு. இதுல குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் ஆவார். இந்தியாவில் கேபினட் செயலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் கேபினட் செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950 ஆண்டு உருவாக்கப்பட்டது. லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? லோக்பால் எனும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் லக்ஷ்மி மால் சிங்வி என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு எந்த ஆறு? தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு என்பது சரி. இந்தியாவில் 13 துறைமுகங்களில் தமிழ்நாட்டில் 3 துறைமுகங்கள் பெரிய துறைமுகமாக கருதப்படுகிறது. அது எந்தெந்த இடங்கள்? 13 துறைமுகங்கள் இந்தியாவிலேயே பெருசு, அதில் 3 தமிழ்நாட்டில் இருக்கு. அது எது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சென்னை, தூத்துக்குடி மற்றும் எண்ணூர் துறைமுகம் என்பது சரி. ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அறிக்கை 2015 படி இந்தியாவில் எந்த மாநிலம் மனித மேம்பாட்டு அட்டவணை 2015 ஆண்டில் 6வது இடத்தில் உள்ளது? ஐநா வளர்ச்சி திட்ட அறிக்கை 2015 படி இந்தியாவில் எந்த மாநிலம் மனித மேம்பாட்டு அட்டவணை 2015 படி 6வது இடத்தில் உள்ளது? அது நம்ம தமிழ்நாடு இருந்தது. தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை எது? தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை TNEGA என்பது சரியான விடை. அன்னை தெரசா அனாதை பெண்களின் திருமண உதவி திட்டத்தின் மூலமாக சமுதாய நலன் மற்றும் சத்துணவு திட்டத்தின் துறையால் அனாதை பெண்களின் திருமணத்திற்கு கொடுக்கும் தொகை எவ்வளவு? இதில் அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் என்பது சரி. 1940 ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது யாரை? 1940 ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது காந்தியடிகள் அவர்களை என்பது சரி. 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? இது ஒரு ரிப்பீட்டடான கேள்வி. 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அவர்கள். வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1865 ஆண்டாகும். வஉசி சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார்? வஉசி சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை தொடங்கிய ஆண்டு 1906 ஆண்டு என்பது சரி. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. 2வது ஐந்தாண்டு திட்டம் எதனை அடிப்படையாக கொண்ட மாதிரி ஆகும்? ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கு நம்ம ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெகலனோபிஸ் மாதிரி என்பது சரியான விடை. தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் எந்த நாள்? தி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் ஆப்ஷன்ல பாருங்க
எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 1952ஆம் ஆண்டு. 5 டிரில்லியன் டாலர் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு எந்த ஆண்டு? 5 டிரில்லியன் டாலர் இந்திய பொருளாதாரம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2024 முதல் 25ஆம் ஆண்டு வரை. CSIR அதாவது அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் CSIR தன்னாட்சி அமைப்பாக எதன் கீழ் பதிவு செய்யப்பட்டது? கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் எதன் கீழ்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1860 சமூக சட்டத்தினுடைய பதிவின் கீழ் CSIR பதிவு செய்யப்பட்டது. இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? முதல் தலைவர், தற்போது தலைவர், அதே மாதிரி எத்தனையாவது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதில் இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவராக இருந்தவர் திரு KC நியோகி என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 35 கேள்விகள் ஜிகே ரிலேட்டடாக பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.